வருங்கால மருத்துவ மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் சூர்யா நீட் அகாடமியின் வணக்கம். நம்ம இந்த வீடியோல நீட் எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல இருந்து ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். அதாவது ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் அப்படின்னா இது ஒரு கிரவுண்ட், தரை. இதுல இருந்து நான் ஒரு பொருளை இப்ப என்ன பண்றேன்னா, நான் எண்ணிட்டு இருக்கேன், ஒரு பொருளை ப்ரொஜெக்ட் பண்றேன், எரியிறேன், தூக்கி எரியிறேன். அதான் ப்ரொஜெக்ட்னு சொல்லுவோம். அப்படி இருக்க அந்த பொருள் என்ன ஆகும், இப்படியே போயிட்டு இங்க வந்துடும். கரெக்டுங்களா? ஒரு பொருளை நான் அப்படி தூக்கி போடுறேன், அப்ப அந்த பொருள் அப்படியே போயிட்டு இங்க வரும். கண்டிப்பா நம்ம ஒரு பொருளை தூக்கி போடுறதுக்கு நம்ம ஒரு வேகம் கொடுக்கணும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வேகத்தை நம்ம கொடுத்தாதான் ஒரு பொருளை தூக்கி போட முடியும். அந்த பொருள் அப்படியே போயிட்டு இங்க வந்துடும். இது தரை, கிரவுண்ட். ஸோ இந்த மாதிரி கிரவுண்டோட இந்த பொருளை தீட்டா அப்படின்ற ஒரு ஆங்கிளை உருவாக்குது. தீட்டான்ற ஆங்கிள் என்ன பண்ணுது, மேக் பண்ணுது, இந்த வெலாசிட்டி வெக்டார். அப்போ ஒரு பொருளை இப்படி தூக்கி போடுறோம், இந்த பொருள் இப்படி போயிட்டு வருது. தீட்டான்றது இந்த பொருளை தூக்கி போடுற அந்த வெலாசிட்டி இருக்கிற அந்த வெக்டாருக்கும் கிரவுண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள். ஓகே, இந்த பொருளுடைய பாத் எப்படி இருக்கு, இது என்ன பாத்துல சுத்திட்டு வருது, இப்படி போய் இப்படி வந்து அந்த பாத்துக்கு என்ன பேருனா பாராபோலா. என்ன பேரு? பாராபோலா. இப்போ இதை நம்ம சர்க்கிள்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி போயிட்டு வர்றத பேரு பாராபோலா. இதை பாத் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ட்ரெஜெக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஜெக்டரி அப்படின்னா அது என்ன ஷேப்ல போய் சுத்திட்டு கீழே வருது அப்படின்றது. ஓகேங்களா? பாத் வந்து பாராபோலா ஷேப்ல போயிட்டு கீழே வருது. இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு வெக்டார் எடுத்துக்கோங்க. ஸோ யூன்றது வெலாசிட்டி வெக்டார். என்ன வெலாசிட்டியில் இந்த பொருளை நான் தூக்கி எறிகிறேன்றது. ஸோ இந்த வெலாசிட்டி வெக்டார் யூ இப்படி இருக்குன்னா, இந்த யூவை நான் ரெண்டா இப்படி பிரிக்கிறேன். யூ வெக்டாரை என்ன பண்றேன், ரெண்டா ரிசால்வ் பண்றேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒன்றும் ஒய் ஆக்சிஸ்ல ஒன்றும் ரிசால்வ் பண்றேன். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற ரிசால்வேக்கு பேரு ஹரிசாண்டல் காம்போனன்ட். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க காம்போனன்ட்டுக்கு பேர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஹரிசாண்டல் காம்போனன்ட். y ஆக்சிஸ்ல இருக்க காம்போனன்ட்டுக்கு பேர் என்னன்னா வெர்டிகல் காம்போனன்ட். y ஆக்சிஸ்ல என்ன பேரு? வெர்டிகல் காம்போனன்ட். அப்ப u அப்படின்ற வெக்டார் நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்னு வெர்டிகல் காம்போனன்ட். தீட்டான்றது எங்க இருக்கு? இந்த கிரவுண்டோட இருக்கு. கரெக்ட்டுங்களா? கிரவுண்டோட தீட்டா இருக்கு. இப்ப u அப்படின்ற வெக்டார் ரெண்டா பிரிச்சிருக்கோம், x ஆக்சிஸ் y ஆக்சிஸ். தீட்டா எந்த ஆக்சிஸ்ல அட்டாச் ஆயிருக்கோ அந்த ஆக்சிஸ்ல வெலாசிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா cos தீட்டான்னு வரும். என்ன தீட்டா வரும்? cos தீட்டா. தீட்டா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூட இங்க அட்டாச் ஆயிருக்கு. அதனால இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற வெலாசிட்டியினுடைய வேல்யூ வந்து u cos தீட்டா. u தீட்டாக்கு மேல cos தீட்டா. அதே y ஆக்சிஸ்ல இருக்கிற வெலாசிட்டிக்கு பேரு u sin தீட்டா. y ஆக்சிஸ்ல வெலாசிட்டியினுடைய வேல்யூ என்னது? u sin தீட்டா. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வெக்டார் இருக்குன்னா அதை ரெண்டா பிரிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஹரிசாண்டல் காம்போனன்ட்னு சொல்லுவோம், y ஆக்சிஸ்ல வெர்டிகல் காம்போனன்ட்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வெக்டாரையும் நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறதுக்கு u cos தீட்டான்னு, y ஆக்சிஸ்ல இருக்கிறதுக்கு u sin தீட்டான்னு பேரு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி u வெக்டார் இருக்கு, ரெண்டு காம்போனன்ட்டா பிரிக்கிறோம், ஒன்னு x இன்னொன்னு y. தீட்டா y ஆக்சிஸ் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தீட்டா எங்க இருக்கு? y ஆக்சிஸ் கூட இருக்கு. அப்படின்னா நான் என்ன சொன்னேன், தீட்டா என்ன ஆக்சிஸ் கூட இருக்கோ அதுதான் நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன், u cos தீட்டான்னு சொன்னேன். அப்ப தீட்டா இங்க y ஆக்சிஸ் கூட தானே இருக்கு, அப்ப இதுக்கு பேர் தான் u cos தீட்டா. தீட்டா இல்லாத இந்த x ஆக்சிஸ்க்கு பேர் இங்க என்னது? u sin தீட்டா வேல்யூ. சரிங்களா? அப்போ ஒரு வெக்டார் இருக்குன்னா அந்த வெக்டாரும் தீட்டாவும் எந்த ஆக்சிஸ்ல ஜாயின் ஆயிருக்கோ அந்த ஆக்சிஸ்ல வெக்டாரோட வேல்யூ வந்து cos தீட்டான்னு வரணும். அது தீட்டா இல்லாத ஆக்சிஸ்ல என்ன வரணும்? sin தீட்டான்னு வரணும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இங்க வாங்க அப்படியே டைரக்டா. இங்க இருந்து ஒரு பொருள் நம்ம எறிகிறோமா, இதுதான் u தீட்டா. அப்ப இந்த சைடு என்னன்னு சொல்லுவோம் நம்ம? u cos தீட்டா, ஏன்னா x ஆக்சிஸ். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? u sin தீட்டா, y ஆக்சிஸ். ஓகேயா? ரைட். இப்ப இந்த இடத்துக்கு வாங்களேன். இங்க இப்படி u வெக்டார் இப்படி போகுமா, வெலாசிட்டி வெக்டார். இங்கே ரெண்டா பிரிக்கலாம், இங்க ஒன்னு y ஆக்சிஸ் ஒன்னு. ஸோ தீட்டா எக்ஸ் ஆக்சிஸ் கூட தான் சேர்ந்து இருக்கு. அப்போ இங்கே தீட்டா போட்டுக்கிறோம். அப்போ இந்த சைடு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது u cos தீட்டா, y ஆக்சிஸ் வந்து u sin தீட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? நான் பலமுறை சொல்லியிருக்கேன்,
ஒரு பொருளை நம்ம கீழே இருந்து மேலே தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருள் எதர்ச்சியே ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் பாடி மேலே போகுது அப்படின்னா கீழே அந்த பாடிக்கு வெலாசிட்டி இருக்கும். பட் ஆனால் மேலே போக போக வெலாசிட்டி குறைஞ்சு ஒரு கட்டத்தில் என்னவா மாறிடும்? ஜீரோவா மாறிடும். இப்போ கீழே ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியோட அந்த பால் இருக்குன்னா மேலே போகும்போது 9, 8, 7, 6 அப்படின்னு குறைஞ்சு ஒரு டாப் மோஸ்ட் ஹைட்டுக்கு போனோம் அது என்னவா மாறிடும்? ஜீரோவா மாறிடும். ரைட்டா? ஆனால் பாருங்களேன், இங்கே யூ காஸ் தீட்டா யூ சைன் தீட்டா, இங்கேயும் நான் யூ காஸ் தீட்டா யூ சைன் தீட்டா தான் எழுதியிருக்கேன். வேல்யூ குறையவே இல்லை. அப்போ நான் எழுதுனதுல தப்பு இருக்கு. வேல்யூ எங்க சார் குறையும்? எக்ஸ்ல குறையுமா ஒய்ல குறையுமா அப்படின்னு கேட்டா பொருள் எந்த ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுது? எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆகுதா இல்ல ஒய் ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுதா? ஒய் ஆக்சிஸ்ல தான் டிராவல் ஆகுது. ஒரு பால் கீழே இருந்து மேலே போகுது அப்படின்னாலே ஒய் ஆக்சிஸ்ல தான் அந்த பால் டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒய் ஆக்சிஸ்ல இருக்க வெலாசிட்டி தான் குறையும். அப்போ ஒய் ஆக்சிஸ்ல என்ன வெலாசிட்டி ஸ்டார்டிங்ல இருக்கு? யூ சைன் தீட்டா. அந்த யூ சைன் தீட்டா இங்க கம்மியாகும். என்ன வரும்னா யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடின்னு வந்துடும். வேல்யூ என்ன ஆக ஆரம்பிக்கும்? குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ டாப் மோஸ்ட் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வந்துட்டோம். ஒரு பொருளால் மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட்டை டிராவல் பண்ண முடியுமோ அந்த மேக்ஸிமம் ஹைட்டுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் யூ காஸ் தீட்டா அப்படியே தான் இருக்கும். ஒய் ஆக்சிஸ் என்னவாயிடும்? ஜீரோ. ஏன்னா இப்போ தான் சொல்லி கொடுத்தேன் மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி என்னவாயிடும்? ஜீரோ. அப்போ ஒய்ல தான் டிராவல் ஆகுது. அப்போ ஒய் வெலாசிட்டி என்ன ஆகிடும்? ஜீரோ. ஆனால் எக்ஸ் வெலாசிட்டி இருக்கும், யூ காஸ் தீட்டா இருக்கும். சப்போஸ் இப்போ கீழே வருது, இந்த இடத்துல எடுத்துக்கோங்களேன், இதுதான் யூவா. ஸோ இப்போ இது ரெண்டாக பிரிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் எப்பவும் போல யூ காஸ் தீட்டா வேல்யூ இருக்கும். ஒய் ஆக்சிஸில் ஜிடி இருக்கும். ஏன்னா இங்கே ஜீரோ ஆயிடுச்சு, ஜீரோலேருந்து ஜிடி இருக்கும். இந்த 4 இடத்துல என்ன வேல்யூஸ்ன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எக்ஸில் யூ காஸ் தீட்டா, ஒய்ல யூ சைன் தீட்டா. மேலே போக 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 யூனுடைய வேல்யூ ஒய் ஆக்சிஸ்ல கம்மியாகும். நோட் திஸ் பாயிண்ட். எக்ஸ் ஆக்சிஸ் எல்லா இடத்துலையுமே யூ காஸ் தீட்டாவே தான் இருக்கும். அப்போ ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் காம்போனன்ட் வந்து யூ காஸ் தீட்டா. இது எப்பவுமே கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. ஆனா வெர்டிக்கல் காம்போனன்ட் யூ சைன் தீட்டா என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதான் ஆயிருக்கு. யூ சைன் தீட்டாலேருந்து பாருங்க அப்படியே மைனஸ் ஜிடி குறைஞ்சு இந்த இடத்துல ஜீரோ ஆயிடுச்சு. ஜீரோலேருந்து திரும்ப அதிகமாகுது ஜிடி. அப்படி அப்போ கீழே அதிகமாக இருக்கும், மேலே போக போக கம்மியாகி அதிகபட்ச ஹைட்டில் ஒய் ஆக்சிஸில் ஜீரோ ஆகிடும், கீழே வரும்போது அதிகமாகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தெளிவா. யூ காஸ் தீட்டா ஃபுல்லாக மாறவே மாறாது. ரைட்? இதுதான் பேசிக்கான விஷயம். இதில் இருந்து என்ன சார் சம்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு 3 முக்கியமான ஃபார்முலா இருக்கு. அந்த 3 முக்கியமான ஃபார்முலாவை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த டாபிக்ல இருந்து வர சம்ஸை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேயா? என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இப்படி ஒரு பொருள் அப்படி நான் எறிகிறேன், தீட்டா அப்படின்றாங்கல்ல தூக்கி போடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஹைட் ரீச்டு. ஸோ ஒரு பொருளை நம்ம இப்படி தூக்கி மேலே போடும்போது இதான் அதனோட பொருளுடைய ஹைட். எவ்வளோ ஹைட் அந்த பொருள் போயிருக்கு அப்படின்னு ஹைட் ரீச்டு பற்றி கேட்பாங்க. எவ்வளோ ஹைட் அந்த பொருள் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு. இதுக்கு ஃபார்முலா h is equal to u square sin square theta by 2g. u square sin square theta by 2g. அப்போ ஒரு பொருளை மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து எவ்வளோ ஹைட் ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து u square sin square theta by 2g. ரைட்? இப்போ நான் இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலாக 90 டிகிரின்னு போடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? h is equal to u square sin square 90 degree by 2g. sin 90க்கு வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? 1. அப்போ 1 ஸ்கொயர்னால 1 தான் கிடைக்கும். அப்போ u square by 1 into 2g. அப்போ u square by 2g. u square by 2g. இதுக்கு பேர் தான் மேக்ஸிமம் ஹைட். ஒரு பொருளால் அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அதுதான் மேக்ஸிமம் ஹைட்னு சொல்லுவோம். அப்போ மேக்ஸிமம் ஹைட் எப்போ கிடைக்கும்னா தீட்டா வந்து 90 டிகிரி. 90 டிகிரியில் நம்ம ஒரு பொருளை மேலே த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த பொருள் மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணும். அதுக்கான ஃபார்முலா என்ன? u square by 2g. பொதுவாக ஹைட்டுன்னு கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஹைட் அப்படின்ட்டா இந்த ஃபார்முலாக்கு வந்துருங்க. ஓகே? நம்பர் 2 என்ன பார்க்க போறோம்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஹரிசாண்டல் அப்படின்னாலே எக்ஸ் ஆக்சிஸ்னு உங்களுக்கு நல்லா தெரியும்.
அப்ப ஹரிசாண்டலா எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு? இதானே எக்ஸ் ஆக்சிஸ். பாருங்க இங்க ஆரம்பிச்சிருக்கு, இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் ரேஞ்ச், ஹரிசாண்டல் ரேஞ்ச். எக்ஸ் ஆக்சிஸ்ல அந்த பொருள் ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா அது ஹைட்டு, எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஷார்ட்டா நம்ம ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கான ஃபார்முலா u ஸ்கொயர் sin 2 theta by g. u ஸ்கொயர் sin 2 theta by g. இங்க நான் வந்து தீட்டா 45 டிகிரி அப்ளை பண்றேன். சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? u ஸ்கொயர் sin 2 into தீட்டாக்கு பதிலா 45 டிகிரி by g. அப்ப r is equal to u ஸ்கொயர் sin 2 into 45 என்ன கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? sin 90. அப்ப sin 90 by g. sin 90 க்கு வேல்யூ 1. அப்ப r is equal to u ஸ்கொயர் by g. இதுதான் r max. ஒரு பொருளை 90 டிகிரியில் நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா எப்படி மேக்ஸிமம் ஹைட்டுக்கு அந்த பொருள் போகுமோ, ஒரு பொருளை 45 டிகிரியில் தூக்கி போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் எக்ஸ் ஆக்சிஸ்ல அதனால எவ்வளோ தூரத்தை டிராவல் பண்ண முடியுமோ அந்த மேக்ஸிமம் ரேஞ்சை வந்து அது என்ன பண்ணும்? அட்டன் பண்ணும். சரியா? தேர்டு ஃபார்முலா என்னன்னா, இந்த ஹெச்சுக்கும் ஆருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அடிக்கடி நமக்கு நீட் எக்ஸாம்ல கேட்குற ஒரு ரிலேஷன் ஹைட்டுக்கும் ரேஞ்சுக்கும் என்னன்னா 4h is equal to r tan theta. 4h is equal to r tan theta. ஹைட் வந்து h, rன்றது ரேஞ்ச், தீட்டான்றது என்னது? இந்த ஆங்கிள். 4h is equal to r tan theta. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நாலாவது ஃபார்முலா டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ ஒரு பொருள் எவ்வளோ நேரத்தில் இங்கேருந்து நான் தூக்கி போட்டால் இங்கே வந்து சேர எவ்வளோ நேரம் ஆகும்? இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். நான் தூக்கி போடுற பாயிண்ட்ல இருந்து அந்த பொருள் திரும்ப கிரவுண்டுக்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அதுதான் நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலா t is equal to 2u sin theta by g. 2u sin theta by g. ஸோ 4 ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்க. ஹைட்டுக்கு ஃபார்முலா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2g. மேக்ஸிமம் ஹைட்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா தீட்டாவை 90 டிகிரியா எடுத்துக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு மேக்ஸிமம் ஹைட் கிடைக்கும் u ஸ்கொயர் by 2g. அதே மாதிரி ரேஞ்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ். இதுக்கான ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் sin 2 theta by g. மேக்ஸிமம் ரேஞ்ச் நமக்கு எப்போ கிடைக்கும்னா 45 டிகிரியில் கிடைக்கும். அதனுடைய வேல்யூ u ஸ்கொயர் by g. அடுத்து ஹெச்சுக்கும் ஆருக்கும் இருக்கிற ரிலேஷன் 4h is equal to r tan theta. சரிங்களா? டைம் ஆஃப் ஃப்ளைட் எவ்வளோ நேரத்தில் அந்த பொருள் வந்து இங்கேருந்து அங்கே ட்ராவல் ஆகி வரும் அப்படின்னா 2u sin theta by g. அதே மாதிரி தீட்டா அப்படின்றது எப்பவுமே நமக்கு இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸோட எவ்வளோ ஆங்கிளை மேக் பண்ணுதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ப்ரொஜெக்டைல் மோஷனை பற்றி கிளியராக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க, கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் ஆகிடுவீங்க. நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல 12 ஆண்டுகளாக இயங்கிக்கிட்டு இருக்கு. தமிழ் மீடியம் மற்றும் இங்கிலீஷ் மீடியம்ல தனித்தனியா செப்பரேட்டா நீட்டுக்கான ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் நம்ம வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.